யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. சஞ்சய் ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஜோக் பண்ணுற மூடில் இல்லை, சீரியஸான மூடில் இருக்கேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? முன்னே அவங்ககிட்ட அந்த பொண்ணு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சொல்லு. என்ன சஞ்சய் ப்ரோ திடீர்னு சீரியஸ் ஆயிட்டேன்? நம்ம தான் இன்னும் பாதி கண்டுபிடிக்கலையே. டேய், நம்ப இல்லை, நான் பாதி கண்டுபிடிக்கல, நீ முழுசாக கண்டுபிடிச்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக உண்மையை சொல்லு. அந்த பொண்ணு தான் உனக்கு கன்ஃபார்மாக தெரியும்ல. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்றதும் உனக்கு தெரியும்ல. சஞ்சய் ப்ரோ, நீ சீரியஸ் ஆகிட்ட. நான் பதில் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பொண்ணு தான் அப்படின்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் தான். ஏன்னா நடந்த இன்சிடென்ட் அந்த மாதிரி. ஆமாம், ஃபஸ்ட்டு எப்படிரா இந்த பொண்ணு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா? அதை ஒரு நாள் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆமாம், என் ப்ரோ எங்கே? உங்கள் அண்ணன் சும்மாவே புலம்பிக்கிட்டு தான் இருப்பான். இப்போ டபுளாக புலம்பிக்கிட்டு இருக்கான். துளசி செடியை நினச்சி புலம்புறதா இல்லை டிஎல்ல நினச்சி புலம்புறதான்னு. புரியுது சஞ்சய் ப்ரோ, அண்ணன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காரு. அண்ணனுக்காச்சும் உண்மை தெரிய வரணும் தான். ஸோ அண்ணனுக்கு தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் அவரால் ரிலாக்ஸாக கூட இருக்க முடியும். அண்ணன்கிட்ட மேபி சொல்லிடலாம். இன்னொரு 1 day வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லிடலாம் அண்ணன்கிட்ட. அவன் எவ்வளோ ப்ரில்லியன்ட்டுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய தேவையில்ல. ஆனால் அவன்கிட்ட நீ அண்ணன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீ சொல்லும்போது கூட இன்னும் அதை வச்சு யோசிக்கவே மாட்டான். நம்மளுக்கு ஏன் டிஎல்ல பார்த்தா இந்த ஃபீல் வருது, ஸோ பிரகாஷ் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்ற ரெண்டுத்தையும் யோசிக்க மாட்டான். அவன் யோசிச்சிருந்தாலே கண்டுபிடிச்சிருவான். ஒரு வேளை பிரகாஷ் சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு அவன் எப்போவோ கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் அவன் ஏதோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான்டா. ரொம்ப பிளாங்காக இருக்கிற மாதிரியே இருக்கான். அதனால தான் நீ சொன்ன விஷயத்தையும் அவன் நினச்சிட்டு இருக்கிற விஷயத்தையும் மிங்கிள் பண்ணாமல் இருக்கான். பைத்தியக்காரத்தனமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காண்டா. பைத்தியக்காரத்தனமாக புலம்பிட்டு இருக்காண்டா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவனை பார்க்க முடியாம தான் நான் மேலே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு புரியுது ப்ரோ நீ சொல்கிற சுச்சுவேஷன். உன்னால் ஹேண்டில் பண்ண முடியல தான் ப்ரோவை. என்னாலையும் முடியல ப்ரோ. இப்படிலாம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? கடவுள் போட்ட முடிச்சு தப்பாக போடலையே. இதுவும் அவர் காத்துட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்லபடியாக தானே வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க ப்ரோவை தான் நினச்சிட்டு இருக்காங்களான்றதை மட்டும்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் ப்ரோ வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரோ மனசில் ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் மேபி அவங்க இந்த 2 வருஷத்தில் மனசு மாறினாங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும்? இவர் மனசை தேத்தவே முடியாதுல்ல. அதனால தான் இன்னொரு 1 day நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க மனசுலையும் யார் இருக்கா என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தைரியமாக ப்ரோ கிட்ட சொல்லிடலாம். சரிடா, நாளைய வீடியோலுக்காக அவனும் காத்துட்ருக்கான், நம்மளும் காத்துட்ருப்போம். அந்த வீட்டுக்கு நான் போய் அந்த பாட்டிக்கிட்ட பேசி அந்த பாட்டிக்கிட்ட ஏதாவது உண்மை கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை வேறு ஏதாவது அந்த வீட்டில் எனக்கு க்ளூ கிடைக்குமான்னு நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே சஞ்சய் ப்ரோ, பட் ஃபீல் பண்ணாத. எனக்கு தெரியுது அண்ணனை விட அண்ணனுக்காக அதிகமாக நீ தான் ஃபீல் பண்ணுறேன்னு. என்னால் இப்போ ஒன்றை தான் ப்ரோ ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா நீ அந்தளவுக்கு மனசு உடஞ்சி போயிருக்க. அண்ணனை நேரில் ஒரு செகண்டும் பார்த்து அவர் என்ன ஆகுறாரு, ஐயோ ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது நீ தான். அதனால் எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது ப்ரோ. பட் நம்ம வேண்டுதலுக்கெலாம் கடவுள் கண்டிப்பாக ஒரு வழி காட்டுவார். நான் நம்பிட்டு தான் இருக்கேன் ப்ரோ. ஸோ 1 day வெயிட் பண்ணுவோம். நமக்கானதாக கண்டிப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் சஞ்சய் ப்ரோ, நீ ஃபீல் பண்ணாத. அண்ணன் கூட போய் இரு, தூங்கு, காலையில் பார்க்கலாம். சரிடா. நம்ம 2 பேருக்குள்ள எப்படி ஒரு முடிச்சு விழுந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னால் மறக்கவே முடியல. இன்னுமே அதெல்லாம் ட்ரீமில் நடந்த மாதிரி இருக்குது. என்னதான் ட்ரீமில் நடந்த மாதிரி இருந்தாலும் உன்னை மட்டும்தான் நான் என் மனசில் நினச்சிட்ருக்கேன். எப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீ அதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க? எப்படி உன்னை வேலைக்கு வாங்கியிருக்காங்க? முட்டாள்தனமாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் படிச்சிருக்கேடா, எல்லாரும் சொன்னாங்கிறதுக்காக இப்படி முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை ஏன்டா பண்ண நீ கேட்கலாம். முட்டாள்தனமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா வந்து என்கிட்ட அப்படி பேசும்போது என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? நான் படிச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுன்றதெல்லாம் அந்த இடத்துல எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஏதோ பிளாங்காக தான் வந்து உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த மனமேடையில் உட்காந்து அந்த செகண்டு உன்னை பாத்திர மாட்டோமா, எனக்கானவெல்லாம் நீ தான் இருக்கியா, இல்லை உண்மையிலே நீயும் அப்படி தான் அந்த மைண்ட் செட்டில் உட்காந்துருக்கியா அப்படின்னு எனக்குள்ள 1000 கேள்வி இருந்துச்சு. எல்லாரும் அந்த சடங்கை பண்ணும்போது இது ஒரு பரிகாரம் நினச்சிட்டு பண்ணுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்னால் அப்படி நினைக்க முடியல. என் முழு மனசோட என் சம்மதத்தோட நான் விருப்பப்பட்டு தான் அதை செஞ்சேன். சொல்லப்போனால் என்னால் அதை சடங்காக பார்க்க முடியல. கடவுள் ஏன் அப்படி ஒரு முடிச்சு போட்டார்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் கடவுள் போட்ட அந்த முடிச்சை நம்பி தான் நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் தானே அப்படி ஒரு முடிச்சை போட்டார், அவரே என்கிட்ட ஒன்று கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. காதல்லாம் வேணாம், பிஸ்னஸ் தான் முக்கியம், ஃபேமிலி தான் முக்கியம்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆசை வந்தது கிடையாது. இந்த பொண்ணை லவ் பண்ணணும், இப்படி கல்யாணம் பண்ணணும், இப்படிலாம் வாழணும் அப்படின்லாம் எனக்கு தோணுனதும் கிடையாது. ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் என் மனசுக்குள்ளே வந்த ஒரு பொண்ணு நீ தான்.
2 வருஷமா உன்னை நான் எப்படி காதலிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன். என் நேரில் ஒரு பொண்ணு இருந்தால் கூட இந்த அளவுக்கு எனக்கு ஒரு கற்பனையாக வாழ்ந்திருப்பேனான்னு தெரியல. உன் கூட நான் கற்பனையிலே வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். என்ன உன் முகம் மட்டும்தான் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என் மனசுக்குள்ளே பதிஞ்ச என் காதலி, என் மனைவி எல்லாமே நீ தான். காதலிக்கவே தெரியாத எனக்கும், காதல் மேலே ஆசையே இல்லாத எனக்கும் இந்த 2 வருஷமா காதல்ன்ற வார்த்தையை தவிர, அன்புன்ற வார்த்தையை தவிர, நீ என் மனைவின்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எதுவுமே என் சிந்தனையில் வந்து போனது கிடையாது. அந்த அளவுக்கு நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஏன் நான் இந்த பொண்ணை பார்த்து அப்படி யோசிக்கணும்? எந்த ஆசையுமே வராமல் இருந்த எனக்குள்ள ஏன் இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ ஒரு உணர்வு, ஆசை, ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கிற மாதிரி தோணணும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எப்போ எனக்கு கிடைக்கும்? நீ எப்படி என் வாழ்க்கையில் வந்த நான் யோசிச்சு தான் பார்க்குறேன். ஆனால் நீ மட்டும் என் வாழ்க்கையில் வரலனா என் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்காது. எல்லாரும் தப்புன்னு சொன்ன விஷயம் எனக்கு கரெக்டாக தான் தோணுச்சு. நான் பண்ண விஷயம் எனக்கு தப்புன்னெலாம் இது வரைக்கும் தோணலை. ஆனால் நான் எல்லாரும் சொன்ன மாதிரி அதை பரிகாரமாக நினச்சி பண்ணலை. என்னோடய வாழ்க்கையே அதுதான் நினச்சிட்டு தான் பண்ணேன். இது வரைக்கும் நடந்த அந்த விஷயத்தை தான் என் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சு என் வாழ்க்கையாகவே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எந்த ஆசையும் இல்லாத எனக்குள்ள இந்த 2 வருஷமாக எல்லா ஆசையும் வர வச்சு உன் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். சொல்லப்போனால் இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா காதல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்த வாழ்க்கையில் காதல்லாம் வேணாம், நம்ம குடும்பமே நம்மளுக்கு போதும்னு இருந்துட்டு இருந்த என்ன இந்த 2 வருஷமாக காதல்ன்ற வார்த்தை ஆட்டி படைச்சிட்ருக்கு. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிச்சிட்ருக்கேன். உண்மையிலே உன் கூட கனவுலே வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஏன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்? ஏன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரணும்? பணம் என்னால் ரெடி பண்ணவே முடியலன்னு அந்த கோயிலுக்கு போய் நான் ஏன் புலம்பணும்? அப்போது ஏன் எனக்கு அந்த விஷயம் நடக்கணும்? எல்லாமே கடவுள் போட்ட முடிச்சு தான். இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் உட்காந்து அழுகும்போது எனக்கு கேட்ட அந்த குரல் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல சடங்குன்னு நினச்சி தான் பண்ண வந்தீங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே நான் அதை சடங்காக பார்க்கல தான். இந்த 2 வருஷமாக பைத்தியக்காரி மாதிரி அதையே நினச்சி, ஏன் இதுக்கப்புறம் வரப்போகிற வருஷத்துலையும் அதையே தான் நினச்சி நான் வாழ போகிறேன். ஆனால் இந்த 2 வருஷத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஜோசியக்காரர் சொல்லும்போது இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படி வேறு முடிவு கூட எடுத்துருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். எனக்கும் பெருசாலாம் ஆசை கிடையாது. உங்களை தேடணும், உங்களை கண்டுபிடிக்கணும், உங்களை பார்க்கணும், உங்கள் கூட வாழணும் அப்படிலாம் நான் எதையுமே நினைக்க மாட்டேன். ஏன்னா கடவுளாக பார்த்து காட்டின வழி தான் நீங்கள். ஆனால் வழி காட்டினதை என்னால் மறக்க முடியல. போன பாதையையும் என்னால் மறக்க முடியல. உங்களையும் என்னால் மறக்க முடியல. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த துளசி செடியை நீங்களாவே நினச்சி வாழ்ந்துட்டேன். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன் என் மனசுக்குள்ளே. திடீர்னு ஏன் இப்போ இப்படி ஒரு எண்ணம் வருது? அவரை பார்த்தா ஏன் பார்க்கணுன்னு தோணுது? ஏன் நம்ம இப்படி ஒரு ஃபீல் பண்ணுறோன்னு என் மனசுக்குள்ளே இன்றைக்கி ஃபுல்லாக புரியாத புதிராகவே ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்கு. என் மடியில் இருக்கிற நீங்கள் யார்? அவர் யார்? என்னால் நம்பவே முடியலம்மா. இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்க, ஒரு ட்ரஸ்ட் கொடுத்த, ஒரு ஹோப் கொடுத்த, நான் கட்டிடுவேன், நீங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிங்கன்னு நீ ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்த. அப்போ கூட எனக்கு மைல்டாக தான் டவுட் இருந்தது. அதையும் மீறி தான் நான் ஏற்பாடு பண்ணேன் இந்த ஆப்ரேஷனுக்கு. ஆனால் நீ சொன்ன மாதிரியே பணம் கட்டிட்டியம்மா. பரவாயில்லையே, நான் பாதி பணம் கட்டுன்னு தான் சொன்னேன். ஆனால் நீ முழு பணத்தையும் கட்டிட்டியம்மா. எப்படி பணத்தை புரட்டி கட்டினா எனக்கு இன்னுமே வியப்பாக இருக்குது. இந்த வயசில் அப்பா மேலே இருக்கிற ஒரு பாசத்துக்காக போராடி இருக்க. நீ பேசும்போது உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, 1 ரூபா கூட இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ மொத்த பேமெண்ட்டையும் கட்டியிருக்க. எனக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குமா. எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, 5 ரூபா குறைங்க, 10 ரூபா குறைங்கன்னு ஒரு வார்த்தை பேசலை. சொன்ன பேமெண்ட்டை அப்படியே கட்டியிருக்க. எங்கள் அப்பா விஷயத்தில் எனக்கு கம்மி பண்ணுங்கன்னெலாம் சொல்ல தோணலை. எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை நான் கட்டிட்டேன். எனக்கு நல்லபடியாக எங்கள் அப்பாவை திருப்பி கொடுங்கன்னு மட்டும்தான் உங்ககிட்ட நான் மடியேந்தி நிற்கிறேன். எனக்கு எங்கள் அப்பாவை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க டாக்டர், பத்திரமா என் கையில். கண்டிப்பாம்மா, இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டர்ஸ் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இயர்லி மார்னிங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 10:30 11 o'clock ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். ஏன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றதுனால கண்டிப்பாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆப்ரேஷன் தான் இது. அதனால ஒரு 10:30 11 o'clock ஆப்ரேஷன் முடிஞ்சிரும்மா. நீ கவலைப்படாத. உங்கள் அப்பாவை பத்திரமா கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து உன் கையில் ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், எங்கள் அப்பாவை நான் பார்க்கலாமா? பார்க்கலாமாவா? மா, அவர் ஐசியூவில் இருக்காரு. பார்க்கலாமான்னு கேட்குற. உன் தவிப்பு எனக்கு புரியுது. சரி, நீ மட்டும் போய் பாரு. வேறு யாரும் கூட்டமாக போய் அங்கே நிற்காதீங்க. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால அவருக்கு ஆக்சிஜன் டியூப் மூலயமா தான் சுவாசிச்சுட்டு இருக்காரு. அதனால ரொம்ப உள்ளே போக வேணாம்.
நீ மட்டும் போய் பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துரு, சரியா? என் பொண்ணு எங்க கோலசாமி தவிச்சு போய் தான் நிக்கிறா. எப்படியோ பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டா. எப்படி ரெடி பண்ண நாங்க கூட கேட்கல. நாங்களாம் உடஞ்சு போய் நிக்கும்போது எங்க பொண்ணு ஒத்தாலாம் நின்று பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதனால அவ மட்டும் போய் பார்த்து அவங்க அப்பனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரட்டும். அவ சொல்ற வார்த்தை அவங்க அப்பங்க அதில் கேட்டாதான் அவன் ஆப்ரேஷன் பண்ணும்போது தைரியமா இருப்பான். அவங்க அப்பனுக்கு தைரியம் சொல்றதே இவ தான். இவ வார்த்தையை கேட்டுதான் அவங்க அப்பன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே கிடப்பான். அதனால அவ போய் அவங்க அப்பனை பார்த்து பேசிட்டு வரட்டும். நாங்க எல்லாரும் பார்க்கறத விட அவ மட்டும் பார்த்தாலே எங்களுக்கு போதும். அவளை மட்டும் அனுப்புங்க. பாட்டிமா, நீங்கள் சொன்னது 100ல் ஒரு வார்த்தை. அவருக்கு தைரியம் சொல்லணும்ல. கண்டிப்பாக நீங்கள் யார் போனாலும் அவருக்கு தைரியம் சொல்ல முடியாது. இதோ நிற்கிறாங்களே அவங்க பொண்ணு போனால் தான் அவருக்கு தைரியம் சொல்ல முடியும். அவர் மயக்கத்தில் தாம்மா இருக்காரு. ஆனால் நீ பேசுறது எல்லாமே அவருக்கு கேட்கும். அதனால தைரியமாக இருங்கப்பான்னு நீ சொல்லிட்டு வா. ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் மனசளவில் கண்டிப்பாக தைரியமாக இருப்பார். உன் வார்த்தை அவர் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டி சொல்கிற மாதிரி நீ போய் பார்க்குறது தான் சரியாக இருக்கும். போய் பார்த்து உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வா. சரிங்க டாக்டர். அம்மா எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணனு கேட்டுட்டோம். நீ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லை. சரி, என் பொண்ணு ஏதோ ரெடி பண்ணியிருக்கா. அவ மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டுச்சோ அது மூலயமா ரெடி பண்ணியிருக்கா. எங்களால் உணர முடியுது. நீ போய் உங்க அப்பனை பார்த்து தைரியம் சொல்லிட்டு வா. எதுவும் இருந்தாலும் அப்புறமா பேசிப்போம் நம்ம. உங்க அப்பா உன்னை என் சாமி என் சாமி என் தாயின்னு கூப்பிடும்போதெல்லாம் என்னடா இப்படி கூப்பிட்றானேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவன் அப்போ ஏன் கூட்டானு இப்போதான் எனக்கு புரியுது. அவன் வாழ்க்கையில் அவன் கொலசாமியா நீ தானே இருக்க போற. அவன் உசுரை கொடுத்தது வேணா நானா இருக்கலாம். ஆனால் இப்போ மறுபிறப்பை கொடுக்க போகிறது நீ தான். அதனால உங்க அப்பா வாய் நிறையா கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சாமி நீ தான், அவனோட தாயை நீ தான். அதனால நீ போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வா. அவனுக்கு அவன் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஆப்ரேஷன் நடந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம பொண்ணு நம்ம கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போறனாலே கண்டிப்பாக கூட்டிட்டு போவா அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருப்பான். போய் பார்த்து சொல்லிட்டு வாத்தா. சரிங்க பாட்டி. இவ எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பா? நம்மளால 4 லட்சம் தான் கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சுது. கொடுத்தோம். அதுக்கப்புறம் 4 லட்சத்துக்கு கஷ்டப்படுவா. எப்படியும் நம்ம காலில் தான் விழுவா. அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்து பணம் கட்டிடலான்னு தான் யோசித்தேன். ஏன்னா அந்த பணத்தையும் நம்மளே கட்டினாதான் காலம் பூரா நம்மளுக்கு அடிமையாக கிடப்பா. வீட்டை எழுதி வாங்கியாச்சு அடமானத்துக்கு. இந்த 4 லட்ச ரூபா பணம் எப்படி வந்ததுன்னு தெரியலையே. எங்கேயோ போனா வரும்போது பணத்தோட வந்தா. இவளுக்கு 4 லட்ச ரூபா கொடுத்து உதவுற அளவுக்கா ஃப்ரெண்டுங்க இருக்காங்க? இல்லை அந்த அளவுக்கு இவளோட பழக்க வழக்கம் இருக்கு? எனக்கு புரியலையே ஒன்றும். வெங்கட் மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு நந்தினி, என்ன கேட்கலாமான்னு பெரிய வார்த்தைலாம் சொல்கிற. என்ன பண்ணணும்? அத்தை, உங்ககிட்டயும் தான். எங்கள் அப்பா இது வரைக்கும் எங்களை வளர்க்குறதுக்கு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னது கிடையாது. பணம் கொடு, அது கூட, இது கூடன்னு கேட்டது கிடையாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்ச வயலையும் விற்று என்னை படிக்க வச்சு ஆளாக்கிட்டாரு. இது வரைக்கும் உங்கள் வீடுன்னு இல்லை, யார் வீட்லையுமே எங்கள் அப்பா போய் கையை நீட்டி என் பொண்ணுங்களை படிக்க வைக்க பணம் கொடுங்க அப்படின்லாம் கேட்டது கிடையாது. ஏதோ அவர் சக்திக்கு மீறியும் என்னை தூக்கி விட்டுட்டாரு. பண உதவி எப்படி உங்கள்கிட்டலாம் வந்து கேட்டது கிடையாதோ, யாருக்கிட்டையும் கேட்டது கிடையாதோ, அதே மாதிரியே தான் எங்களுக்கு இந்த உதவி பண்ணுங்க, எங்களுக்கு அந்த உதவி பண்ணுங்கன்னு வந்து ஆளா நில்லுங்கன்னு கூட எங்கள் அப்பா இதுக்கு சொன்னது கிடையாது. இது வரைக்கும் எங்களை தனியாகவே நின்று வளர்த்து ஆளாக்கிட்டாரு. நானும் அதே மாதிரி தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணுவேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட முறையாக ஒரு உதவி கேட்குறேன். எனக்காக 2 பேர் பண்ணுவீங்களா? என்னம்மா மருமவளை உதவி கெதுவீங்கிற? எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் பண்ண மாட்டோமா? எங்கள் அண்ணன் குடும்பத்துக்காக நாங்கள் பண்ண மாட்டோமா? சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் பண்ணுறோம். ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அப்பா கூடவே நீங்களும் மாமாவும் இருப்பீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. போயிட்டு நான் அப்பா ஆப்ரேஷன் முடியறதுக்குள்ளே வந்துடுவேன். அப்பா ஆப்ரேஷனுக்குள்ளே வந்துடுவாளா? எங்கே போகிறா இவ? எம்மா எங்கே போகிறா அவனை விட்டுட்டு? இப்போ எப்போவுமே நன்றி மறக்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லி தானே பாட்டி வளர்த்தாரு. எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணவங்க என்னால் ஒரு உதவி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கொடுத்து உதவின அந்த பணத்துக்காக நான் ஒரு உதவி பண்ண வேண்டியது இருக்குது. போய் அதை பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் பாட்டி. யார் பணம் கொடுத்தா? என்ன உதவி பண்ண போகிற? ஏதாவது எங்ககிட்ட சொல்கிறியா நீ? அத்தை, என்கிட்ட இப்போ எதுவுமே கேட்காதீங்க. பதில் சொல்கிற நிலமையில நான் இல்லை. அதனால் எனக்காக அப்பா ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அம்மாவுக்கு, பாட்டிக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டாக மட்டும் இருங்க ப்ளீஸ், எனக்காக. சரி நந்தினி, நீ ஏதோ சொல்கிற, எனக்கு புரியுது. நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா. எங்கே போகிறா இவ? கண்டுபிடிக்கணுமே. இவ கூட போனாலும் மாட்டிப்போம். இதுங்களாம் நம்மளை விடாதுங்க. தைரியம் சொல்லுன்னு வேற சொல்லிட்டு போகிறா. இந்த மாதிரி ஒரு நிலமையில எங்கேருந்து இவளை ஃபாலோ பண்ணி போக? சரிம்மா, நீ போயிட்டு வா. நம்பி பணம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவின்னு சொல்கிற. போய் பண்ணிட்டு வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா. கீர்த்தனா, அம்மா கூட இரு, பாட்டி கூட இரு, என்னன்னு பாரு. நான் அப்பா கிட்ட பேசிட்டு போயிட்டு வந்துடுறேன். வர்றதுக்கு முன்ன பின்ன ஆனாலும் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் பத்திரமா தான் இருப்பேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நேரத்தில் போகிற உங்கள் அப்பா உனக்கு தைரியம் இல்லைன்னா, ஆனால் அவன் படுத்தோடனே மொத்த தைரியமும் உனக்கு வந்திருக்கு. என்னன்னு தான் எங்களுக்கு பிடிபடலை. சரி, நீ போயிட்டு வா. என்ன ஏதுன்னு இதுக்கப்புறம் நான் கேட்க விரும்பலை. நீ போயிட்டு நல்லபடியாக வாமா. உனதன்பை மனம் ஏங்கி உயிர் தினம் துடைக்குது. விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நனைக்குது. உலகில் ஒரு
நந்தினிப்பா, நான் பேசுறது கேக்குதாப்பா? பா, தைரியமா இருண்ண, நான் இருக்கேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா. நான் சொன்ன மாதிரி நான் இருக்கிற வரைக்கும், என் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருப்ப. நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் கடைசி வரைக்கும் போவேன்ப்பா. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலப்பா. கடவுள் உனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருந்தாலும் அதுக்கான வழியும் அந்த கடவுளே தான்ப்பா காட்டியிருக்காரு. என்னால் முடியும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கடவுளே தான்ப்பா சொல்லி எனக்கு வழி காட்டியிருக்காரு. நான் தப்பு பண்ணலப்பா, நான் தப்பு பண்ணலை. ஆனால் இதை ஒரு கடனாக தான்ப்பா நினைக்கிறேன். அதுக்கு கைமாற நான் பண்ண போகிறேன். அதை உன்கிட்ட சொன்னா எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நீ சரியாகி வா, நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன். உன்கிட்ட சொல்லாமலாம் என்னால் மறைக்க முடியாதுப்பா. நான் சொல்கிறேன் உன்கிட்ட. ஆனால் நீ சரியாகி வா. நீ நம்பிக்கையாக மட்டும் இருக்கணும். என் பொண்ணு எனக்கு என்ன நடந்தாலும் பார்த்துப்பா. என் பொண்ணு இருக்கா, அந்த தைரியத்தில் நான் இருப்பேன்னு உன் மனசுக்குள்ளே வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சு நீ வந்து என்னை நந்தினின்னு கூப்பிட்ற வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காரண காரியம் இல்லாமல் நடத்த மாட்டாருன்னு நீ அடிக்கடி சொல்லுவப்பா. அது எனக்கு இப்போ தான் புரியுது. பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அது நீ என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த பாடம். அதனால் நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி பண்ணுவேன். இப்போ நான் பண்ண போகிற உதவிக்கு காசு வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எப்படியும் ஒரு நாள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நான் பண்ண உதவிக்கு அவங்க கொடுத்த காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்ப்பா. நம்ம ஒரு கணக்கு போட்டால் கடவுள் ஒரு கணக்கு போடுறாருப்பா. என்ன பண்ணுறது, அதை யாராலையும் மாற்ற முடியாதுப்பா. உன்னை இப்படி ஆக்கிட்டாருன்னு கடவுள்கிட்ட நான் புலம்புனாலும் கடவுள் உன்னை சரி பண்ணுறதுக்கான வழியை எனக்கு காமிச்சிட்டாருப்பா. நான் அதை நோக்கி தான் இப்போ போகிறேன். உன்கிட்ட என்னால் சொல்ல முடியலப்பா. உனக்கு ஆப்ரேஷன் நடக்கிறப்ப நான் இங்கே இருக்க மாட்டேன். நீ ஆப்ரேஷன் முடிச்சு கண்ணை திறக்கிறப்ப நான் இருப்பேன்ப்பா உன் முன்னாடி. நீ கண்ணை முடிச்சு நந்தினின்னு கூப்பிட போகிற வார்த்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா. எனக்கு உன் தொல்லை சாஞ்சிருந்தாதான்ப்பா ஆதரவே கிடைக்கும். நான் பண்ண போகிறது அவ்வளோ பெரிய விஷயம்ப்பா. தப்பா ரைட்டான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் இதை தவிர எனக்கு வேறு வழியும் தெரியலப்பா. நான் பணம் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் கையேந்தி பிச்சை எடுக்காத குறையாக நின்றுட்டேன்ப்பா. ஆனால் எல்லாரும் அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமாக தான் மாற்றிக்க பார்க்குறாங்களே தவிர யாரும் உதவி பண்ணணும்னு முன் வரலப்பா. தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கல, கண்டிப்பாக நான் தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கல, அது உண்மைப்பா. எல்லாரும் நான் பொண்ணுன்றதுனால யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்டால் கூட என்னை வேறு மாதிரி தான்ப்பா பார்க்குறாங்க. உன் அர்ஜென்ட்டுக்கு தானே பணம் தேவை அப்படின்னு அவங்க பார்க்குற பார்வையே எனக்கு கூசுதுப்பா. இந்த உலகம் ரொம்ப சுயநலமானது நந்தினி. நீ தான் அதில் நீச்சல் போட கற்றுக்கணும்னு நீ அடிக்கடி சொல்லுவப்பா. நான் அப்படி தான் நீச்சல் போடணும், மேலே ஏறி வரணும்னு படித்தேன்ப்பா. ஆனால் நான் படித்து வேலைக்கு போகிற இந்த நேரத்தில் நீ இப்படி ஆக்கிட்டப்பா. ஆப்ரேஷனுக்கு பணம் எல்லா விதத்துலையும் நான் ரெடி பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. ஒரு சின்ன சின்ன பொருளை கூட விற்றுட்டேன்ப்பா. ஆனால் இதுக்கப்புறம் பணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். என்ன அடமானம் வைக்கணும்னு முடிவு எடுத்தேன். நான் தப்பு பண்ணலப்பா. எனக்கு அவங்க பண்ண உதவிக்கு திருப்பி நான் ஒரு கைமாறு செய்ய போகிறேன், அவ்வளோதான்ப்பா. நம்ம வாழ்ந்த வீட்டை விற்க எனக்கு மனசு இல்லைப்பா. ஏன்னா அந்த வீடு தான் சின்ன வயசுலேருந்து நம்ம வாழ்ந்த குருவி கூடுப்பா. அந்த வீட்டை விற்றுட்டா என்னால் தாங்கவே முடியாதுப்பா. அதனால தான் நான் வீட்டை விற்கல, அடமானம் வச்சுருக்கேன். கோயிலுக்கு போய் அழுதம்பா. சாமி காட்டின வழிதான்ப்பா இது. அதில் தான்ப்பா நடந்து போக போகிறேன். இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்துக்குமே அந்த கடவுள் தான் என்னன்னு முடிவு பண்ணணும். என் கையில் எந்த முடிவும் இல்லைப்பா. நான் போயிட்டு வரேன்ப்பா. தினம் பொறுக்கிறேன் அப்பா, நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாம். அழுவுறேன். கதவை கூட சாத்திட்டாங்க, வெளியில போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா கோயிலேருந்து எழுந்து போனா நான் நிர்கதியாக தான் நிற்கணும். எனக்கு ஒரு வழியை காட்டுன்னு கேட்குறேனே, காட்ட மாட்டியா? கதவையும் அடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த கதவு எனக்காக திறக்க போகுது? எங்கள் அப்பா இல்லாத இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது. என் உயிரை கூட எடுத்துக்கோ, ஆனால் எங்கள் அப்பாவை காப்பாற்று. நீ காட்டுற எந்த வழியாக இருந்தாலும் அதில் போக நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் எனக்கான வழியை மட்டும் காட்டு. எனக்கு என் அப்பா வேணும் கடவுளே. உங்களை தான் நம்பி நிற்கதியாக நிற்கிற. எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. யாரு நீங்க? நீ உன் அப்பனுக்கு உதவி வேண்டும் என்று என் அப்பனை நாடி வந்து வெகு நேரமாக அழுது கொண்டிருக்கிறாய் என்று என் அப்பன் விரைவாக சென்று அவளுக்கு உதவி செய்யடா என்று அனுப்பி வைத்தார். அதான் உன் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அடுத்து என்ன நடக்க போகிறது என்று படித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? புரியாத புதிராக வாழ்வதுதானே மானிட பிறப்பு. அதில் எப்படி நான் புரிய வைத்து பேச முடியும்? உன் அப்பனுக்கு உதவி வேண்டும் என்று நீ கேட்டாயா? ஆமா, எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அவர் ஆபரேஷனுக்கு பணம் வேணும். ஆனால் உன் தலையெழுத்தில் எழுதியிருப்பதை படித்தால் வித்தியாசமாகவும் இருக்கிறது, வினோதமாகவும் இருக்கிறது. ஆனால் அப்படி நடந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு உன் கையில் பண உதவி கிடைக்கும் என்றுதான் தலையெழுத்து இருக்கிறது.
அப்படி ஒரு விஷயத்தை நீ ஒப்புக்கொள்வாயா என்று தெரியவில்லையே. எங்க அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் தலையெழுத்தே மாத்திர விதி இருந்தா கூட மாத்தி எழுதுங்க. ஆனா எங்க அப்பா உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்க. சரி, உன் ஆசைப்படியே உன் தந்தையை பிழைக்க வைப்போம். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. ஆனால் உன் திருமணத்திற்கு பிறகுதான் உன் தந்தை உயிர் தெழுவார் என்று விதி எழுதியிருக்கிறது. அப்படி நீ செய்வாயா? ஏன் கல்யாணமா? ஏன் கல்யாணம் எப்படி இப்ப நடக்கும்? அந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எங்க அப்பா உயிர் பழைப்பாருனா எப்படி? எனக்கு புரியல. விதி அப்படித்தனமாய் எழுதியிருக்கிறார்கள். நான் என்ன செய்வது? விதியை என்னால் படித்து மட்டும்தான் கூற வேண்டும். அந்த விதிப்படி நடப்பதா இல்லை விதியையும் மாற்றி எழுதுவதா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். ஏன் கல்யாணம் எப்படி நடக்கும்? அதுக்கான வழியை சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா பழிச்சிருவாரா? அதுக்கான பண உதவி கிடைச்சிருமா? உன் தந்தைக்காக வாழாமல் இருக்க போகும் அந்த திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொள்கிறாய், அப்படித்தானே? எனக்கு நீங்க பேசுறது புரியல. ஆனா ஒன்று மட்டும் புரியுது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா பழிச்சிருவாருன்னு சொல்றீங்க. அது மட்டும்தான் எனக்கு புரியுது. வேற எதுவுமே புரியல நீங்க பேசுறது. புரிய வேண்டாம். நான் இப்பொழுதுதானே கூறினேன், புரியாத புதிரம்மா மானிட பிறப்பு. நீ உன் தந்தையின் மீது வைத்த பாசத்தின் விளைவால் உனக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது. ஆனால் அந்த பண உதவி கிடைக்க வேண்டும் என்றால் நீ திருமணம் செய்து கொள்ளதான் வேண்டும். பண உதவி கிடைக்கணும் கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். ஆனால் அதை நீ எப்படி புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. உன் திருமணம் நடக்கப் போகிறது. ஆனால் திருமணம் மட்டுமே நடக்கும். அவன் யார், எப்படிப்பட்டவன், ஏன் அவன் எப்படி இருப்பான் என்று கூட உன்னால் பார்க்க முடியாது. உன் திருமண வாழ்க்கை உன் தலையெழுத்தில் அப்படித்தானமாய் எழுதியிருக்கிறது. ஆனால் உன் திருமணத்திற்கு பிறகும் நீ கன்னியாகத்தான் வாழ்வாய், தனியாகத்தான் வாழ்வாய். நீயும் அவனும் திருமணமான அடுத்த கணமே பிரிந்து விடுவீர்கள். இதற்கெல்லாம் உனக்கு சம்மதம் என்றால் உன்னை தேடி, அதாவது நீ கேட்ட பண உதவி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் சம்மதம். நான் திருமணமான பிறகும் என் தந்தையுடனே வாழ்ந்து கொள்கிறேன். அந்த திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நீ தள்ளி வைத்துவிட்டு தான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட தலையெழுத்து உன்னுடைய தலையெழுத்து. ஆனால் இது இப்படியே தொடரும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது இப்படித்தான் இந்த திருமண வாழ்க்கை தொடரப்போகிறது. தந்தைக்காக நீ செய்ய போகும் இந்த தியாகம் உன்னை வாழ வைக்கப் போகிறதா, இல்லை உன் வாழ்க்கையில் உன்னை நிர்கதியாக நிற்க வைக்கப் போகிறதா என்று இனி வரும் காலங்களில் பார்ப்போம் அம்மா. உன் வாழ்க்கையை தொலைத்து நிர்கதியாக நிற்கவும், உன் திருமண வாழ்க்கையில் திருமணமான அடுத்த நொடியே உன் கணவனை பிரியவும், அந்த கணவனுக்கும் உனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று ஒப்புக்கொள்ளவும் உனக்கு சம்மதமா? எனக்கு முழு மனசோட சம்மதம். யோசித்து விட்டாயா? இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு எங்க அப்பாவோட உயிர் தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை இப்படி ஆவறத பத்தி எனக்கு துளி கூட கஷ்டம் இல்லை. நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் மனசார மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். சொல்ல போனா எனக்கு இதுல சந்தோஷம்தான். எங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நான் சந்தோஷம்தான் படுறேன். எனக்கான வாய்ப்பை என் கண்ணு முன்னாடி காட்டுங்க. உன்னுடைய விதி எழுதப்பட்டது. உன்னை தேடி உதவி வந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரு சாமி இந்த பொண்ணு? மயக்கடிச்சு விழுந்துருச்சு போல இருக்கே. போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இந்த பொண்ணு சாயங்காலத்துல இருந்து இங்கதான் உட்கார்ந்து இருந்தது. அழுதுகிட்டே இருந்தது. ஏன் அழுதுச்சுன்னு தெரியல. ஐயோ மயங்கிடுச்சு போல இருக்கே. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயா இந்தாங்க, அந்த பொண்ணு மூஞ்சில தள்ளிங்க இந்த தண்ணிய. மா பொண்ணே எழுந்துருமா. மா எழுந்துருமா. மா பொண்ணே. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு சம்மதம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னம்மா சொல்ற? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அவருக்கும் சம்மந்தம் உண்டுன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். எனக்கு அவர் வேணாம். எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணுங்க போதும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பணம் தருவீங்களா? ஐயா இந்த பொண்ணு என்ன சொல்லுது?
நம்ம 2 பேரும் இப்பதான் எந்த பொண்ணும் கிடைக்கலையே, பார்த்து வச்ச அந்த பொண்ணு குடும்பத்திலயும் இந்த சடங்குக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னு சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சாயங்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமா, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சடங்கை கழிச்சிருவோம். சரி, அந்த குடும்பத்துக்காரங்களும் இதுக்கப்புறம் அந்த பையன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறானே, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல சாமி, நீங்களே ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேரும் இவ்வளவு நேரம் தேடாத பொண்ணே கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணு என்ன நம்ம பேசுறதெல்லாம் கேட்ட மாதிரியும் நம்ம பிரச்சனையை தீர்க்க வந்த மாதிரியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இது நார்மலா தோஷம் இருக்கிற பொண்ணுங்களே ஒத்துக்காத சடங்கு. நான் பண்ணிக்கிட்டு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம பார்த்து வச்சிருந்த பொண்ணு கூட இந்த சடங்குக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நானும் முடிச்சிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கரெக்டா பேசுதே. அதான் எனக்கு ஒன்றும் பிடிபடல. என்ன ஐயா இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே இவ்வளவு தூரம் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னன்னா திடீர்னு இப்ப அந்த பொண்ணு வீட்டுல வரலன்னு சொல்லிட்டாங்க, கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க? நானும் எதிர்பார்க்கலங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு. அந்த பொண்ணு வீட்டுல கேட்டுட்டு தான் இன்னைக்கு நான் உங்களையும் கோயில்ல வந்து ராத்திரி தங்குங்க, காலையில இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணலாம், ஏன்னா ராத்திரி தங்கி கல்யாணத்தை பண்றதுதான் முறைப்படியா இருக்கும், அந்த தோஷமும் நிவர்த்தி ஆகும். அதனாலதான் உங்களையும் நான் முத நாளே வர சொன்னேன், அவங்களையும் முத நாளே வர சொன்னேன். ஆனா அவங்க ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டப்பதான் எங்க பொண்ணு இந்த மாதிரி சடங்குக்கு ஒத்துக்க மாட்டேன்னு இப்ப சொல்றா, அவளுக்கு மனசு வரலையா, நாங்க என்ன பண்றது ஜோசியரே அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலைங்களே. ஜோசியரே, நீங்க சொல்ற நியாயம்லாம் புரியுது. ஆனா இதுக்கப்புறம் அவனை கோயிலுக்கு கூட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்ல. அவன் வரவும் மாட்டான். இப்பவுமே அவனை நான் மிரட்டி கூட்டு வந்திருக்கேன். நீ வரலனா நான் செத்தே போயிடுவேன்டான்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக தான் வந்து உட்காந்துருக்கான். அவன் பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்ப அந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லை நம்ம போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்களே இந்த மாதிரி சடங்கை பண்ண மாட்டாங்க, என்ன ஏன் கூட்டிட்டு வந்து அந்த பாவத்தை பண்ண வைக்கிறீங்கன்னு கேட்பான். இப்ப என்ன ஜோசியரே பண்றது? ஜோசியரே, இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா? இந்த சடங்கை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க இந்த சடங்கை நிவர்த்தி பண்ணலனாலும் அபசகுணமா நடக்குங்கிறீங்க, அதையும் மனசுல வச்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன பண்றது ஜோசியரே? வேணும்னா ஒன்று பண்ணலாம். அது உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லுங்க. நான் வேணா அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்த பையனுக்கு தோஷத்தையும் கழிச்சாகணும். இன்னைக்கு தவிர வேற என்னைக்கும் கோயிலுக்கும் வரமாட்டான்னு சொல்றீங்க. நாளைக்கு காலையிலக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா அந்த மாதிரி கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிற பொண்ணுங்க இதை சடங்கா நினைச்சு பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. உங்க பையன் மாதிரியோ இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணமே ஒரு பொண்ணு அந்த மாதிரியோ ஃபீல் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது ஒரு விஷயமா தெரியாது. ஆனா அந்த மாதிரி பண்ணிக்கிற பொண்ணுங்க பணம் எதிர்பார்ப்பாங்க. பரவாயில்லைங்களா? அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து நீங்க கல்யாணம் பண்ணி இந்த சடங்கை கழிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு பரவாயில்லையா? ஓகேவா? ஜோசியரே, பரவாயில்ல ஜோசியரே, பணம் செலவாகிறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா நாளைக்கு காலையிலக்குள்ள நீங்க ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவீங்களா? அதுதான் எங்களோட பிரச்சனையே. ஏன்னா ரோஹித் இதுக்கப்புறம் கோயில் பக்கம் வரமாட்டான் இந்த சடங்கு விஷயமா கூப்பிட்டா. அதனால எப்படியாவது இந்த சடங்கை ஏற்பாடு பண்ணுங்க. பணம் தானே, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நாங்க தர ரெடியா தான் இருக்கோம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, பணம் தரத்துக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நான் பொண்ணை கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன இதே மாதிரி தோஷம் இருக்கிற பொண்ணை வச்சு சடங்கு கழிக்கணும்னு நினைச்சேன், அதான் முடியல. சரி, இந்த மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணான்னு மட்டும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு பண்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க, காலையிலக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம கண்ணில் படணும்னு. மாதிரி சடங்கு செய்யவும் ஒத்துக்கணும். நம்மளும் தேடி பார்ப்போம், கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. உங்க பையனுக்குன்னு தலையில என்ன எழுதியிருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஜோசியரே, என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி பணம் கொடுக்க நாங்க ரெடி தான். எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க, எத்தனை லட்சம் வேணும்னு கேளுங்க, கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா இந்த சடங்கை இன்னைக்கு ராத்திரி கோயில்ல தங்கி நாளைக்கு முடிச்சுட்டு போற மாதிரி பாருங்க. இதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு பயமுடுத்தி அவன் வாழ்க்கையே நாசமா போயிடும்னு சொன்னதுனாலதான் இந்த சடங்குக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். எங்களுக்கும் மனசார இந்த மாதிரி சடங்கு செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது. வேற வழி இல்லைன்னு நீங்க சொன்னதுனால தான் இப்படி வந்து நிக்கிறோம் கோயில்ல. எங்களுக்கு நீங்க தான் என்னன்னு பார்த்து பண்ணி விடணும் இதை. சரிங்க ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன். காலையிலக்குள்ள நீங்க அந்த சடங்கை முடிச்சுட்டு தான் போவீங்க. நீங்க வருத்தப்படாம இருங்க. இருக்கிற ஐயருமே எனக்கு தெரிஞ்சவர் தான். இந்த மாதிரி சடங்குலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் ஏதாவது வழியில் பொண்ணு இருந்தால் கூட நான் கேட்குறேன். நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. பணம் கொடுக்க உங்களுக்கு சம்மதமானு மட்டும் தான் நான் கேட்க வந்தேன். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் போய் அவர்கிட்ட பேசி வேற ஏதாவது ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணுறேன். ஜோசியரே, சொல்லிட்டோம், இப்பவும் விளையாடாதீங்க. அவன் வாழ்க்கை நாசமா போயிடுன்னு சொன்னதுனால மட்டும்தான் இப்படி ஒரு சடங்குக்கு நாங்கள் சம்மதிச்சோம். இதை ஒழுங்கா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி முடிச்சு கொடுங்க. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியோ இல்லை ஏதாவது இக்கு வைக்கிற மாதிரியோ பண்ணீங்க, நம்மள அவன் வைக்கவும் மாட்டான். அதோட என்ன பண்ணுவான்னு தெரியாது. சரிங்கம்மா, பயப்படாத இருங்க. கடவுள் நம்மளுக்குன்னு விதிச்சது நடந்தே தான் தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது, விதியாலையும் மாற்றி எழுத முடியாது. அதனால கண்டிப்பா உங்க பையனுக்கு காலையிலக்குள்ள இந்த சடங்கை முடிக்கணும் அப்படின்னு இருந்தா கடவுளே அதுக்கான வழியும் காட்டுவாரு. அதனால நீங்க வருத்தப்படாம போய் அந்த கோயில் மண்டபத்துல இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இந்த பொண்ணுகிட்ட என்ன விவரம்னு கேட்போமா, என்ன சொல்லுதுன்னு. ஆனா அழுதுகிட்டே இருக்கு. கேளுங்க, நம்மளுக்கு நேரம் குறைவா தானே இருக்கு. கேளுங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஏதாவது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு பேசுதே என்னவோ. சரி, கேட்டு பார்ப்போம். ஏமா, யாரு நீ? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அதுவும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு தானே தேடுறீங்க. அந்த பொண்ணு நான் தான். இங்க ஒருத்தர் சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா காசு தருவாங்கன்னு. அது நீங்க தானே? கல்யாணம் பண்ணிக்கிட்ட காசு தருவான்னு சொன்னாரா? சடங்குன்னு சொன்னாங்களா?
அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கும் அந்த கல்யாணம் ஆன பையனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் சொன்னாங்க. அப்படி நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எனக்கு காசு தருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் காசு தருவீங்களா? என்னம்மா காசு மட்டும் மொட்டையா பேசிக்கிட்டு இருக்க? இது என்ன விஷயம் தெரியுமா? இது ஏதோ கல்யாணம்னு சொன்னாங்க. என்ன கல்யாணம் சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன். அம்மா யார் உனக்கு முதல்ல சொன்னது? இங்கே ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஃபேஸை நான் சரியாக பார்க்கல. அவர் தான் சொன்னார், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு காசு தருவாங்க, உன் பிரச்சனைலாம் தீந்துரும்னு. என்னம்மா எங்களுக்கு ஒன்றும் புரியல. அம்மா நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஐயா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. நான் பணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. காலையிலக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு பணம் வேணும். உங்களால் உதவி பண்ண முடியுமா? எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், கிடைக்கல. அம்மா என்னாச்சு? ஐயா, என்னை பற்றி நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. ஆனால் நான் சொல்கிறது உண்மை. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் தேவைப்படுது. ப்ளீஸ் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ண முடியுமா? கல்யாணம் தானே பண்ணிக்கணும், நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னம்மா கல்யாணம் தானே பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லைங்கிற. இந்த கல்யாணத்து மூலியமா என்னென்ன வரும், என்ன விளைவுகள், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். அதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பிரிஞ்சிடணும், அதானே அவர் சொன்னார். சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இன்னமே விளங்கல நீ சொல்றது. ஆனா நீ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்றத வச்சு நான் பாக்குறேன். என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கும். சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, கல்யாணம் பண்ணிக்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க சம்மதிப்பாங்களா? முதல்ல நீ யாரு, எங்க இருந்து வர? ஐயா, தயவு செஞ்சு எந்த டீட்டெயிலும் என்னை கேட்காதீங்க. என்னால் இப்போ சொல்லவும் முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? நாங்க ஒரு சடங்குக்காக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த சடங்கு கல்யாணம் பண்ற சடங்கு. அதனாலதான் இப்போ நாங்க ஒரு பரிகாரத்துக்காக அந்த கல்யாணத்தை பண்றோம். அப்படி கல்யாணம் பண்ணும்போது சில விதிமுறைகள் இருக்கு. அதுபடிதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமும் நாங்க சொல்றதை நீ கேட்கணும். கேட்குறேன், கண்டிப்பாக கேட்குறேன். கல்யாணம் ஆக போற பையன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க முடியாது. உன் கழுத்துல தாலி கட்டுற பையனை நீ பார்க்க முடியாது. கல்யாணம் ஆன அடுத்த செகண்டே உனக்கும் அந்த பையனுக்கும் நடுவுல எதுவும் கிடையாது. அந்த பையன் உனக்கு சொந்தமானவன். நீ எந்த உரிமையும் கொண்டாடக்கூடாது. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் இந்த சடங்கு செஞ்சால் நீங்கள் எனக்கு பணம் தருவீங்களா? ஏன்னா எனக்கு பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த சடங்குக்கு நான் ஒத்துக்கிறேன். எங்கள் அப்பா அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு நீ சொல்றதும் சரியா புரியல. ஆனா உனக்கு பண தேவை இருக்குன்னு மட்டும் புரியுது. நீ கேட்குற பணத்தை நாங்க கண்டிப்பா தரோம். உனக்கு எவ்வளவு தேவைப்படுது? நான் பணம்லாம் என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட, அப்புறம் எங்கள் வீடு, அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். 6 லட்ச ரூபா வரைக்கும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் ஒரு 3 லட்ச ரூபா கிடைச்சா போதும். ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் எங்கள் அப்பாவுக்கு. எல்லாம் சரிதான். ஆனா ஆபரேஷன் பண்றதுக்காக பணம் கேட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு திருப்பி என் வாழ்க்கையை கொடுங்க அப்படின்லாம் நீ கேட்க கூடாது. கல்யாணம் ஆன அடுத்த செகண்டே அந்த பையனுக்கு உனக்கு சம்மதம் கிடையாது. புரியுதா? புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. நான் செய்ய ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்குமே உன்னை பார்க்க பாவமாவும் இருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு சடங்கு செய்ய சொல்ல எனக்கும் மனசு இல்லை. ஆனா வேற வழியும் கிடையாது. உனக்கும் தேவை இருக்கு, எங்களுக்கும் தேவை இருக்கு. அதனால நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்ற எல்லாத்தையுமே. ஆனா இங்க ராத்திரி தங்கி இருக்கணும். தங்கி இருந்து தான் இந்த சடங்கை செய்யணும். நீ உங்க அப்பாவுக்கு ஏதோ ஆபரேஷன் சொல்ற. எப்போ போவ, எப்போ வருவ? ஏன், நான் இப்போ போய் பணம் கட்டினாதான் ஆப்ரேஷனுக்கு உண்டார ஏற்பாடே பண்ணுவாங்க. அதனால நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க. நான் போய் கொடுத்துட்டு உடனே இங்கே வந்துடுறேன். 1 மணி நேரம் டைம் கொடுங்க. பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உன்னை நம்பி எப்படிமா இவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கறது? போயிட்டு வருவன் என்ன நிச்சயம்? ஐயா, நீங்கள் வேணாலும் என் கூட வாங்க. நான் போய் ஆஸ்பத்திரியில் பணம் கட்டுற வரைக்கும் என் கூட இருங்க. திருப்பி நான் உங்கள் கூட வந்துடுறேன். நான் இன்னும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், உண்மை. சரிம்மா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பணம் நான் வாங்கி தரேன். நீ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கட்டிட்டு நீ சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துல இங்க இருக்கணும். காலையில நான் சொல்ற நேரத்துக்கு நீ கிளம்பி வரணும். கல்யாணம் நான் எப்படி சொல்றனோ அதுபடிதான் நடந்துக்கணும். புரியுதா? நான் சாமியாக நினைக்கிறேன். எங்கள் அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன். பணம் கொடுத்து உதவ போகிற உங்களை நான் கடவுளை தான் பார்க்குறேன். காலத்துக்கும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்தில் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு நான் இங்கே வருவேன். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. நான் உங்கள் காலில் விழக்கூட தயாராக தான் இருக்கேன். எனக்கு நீங்கள் கடவுளாக தான் தெரியுறீங்க. ஒரு சூழ்நிலையில ஒருத்தவங்களோட ஒரு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு தான் இன்னொரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்குறாருன்னு நம்புறவன் நான். பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்க. எனக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ண சொல்றதுக்கு மனசு இல்லை தான். ஆனா உனக்குமே தேவை இருக்கு, எங்களுக்குமே தேவை இருக்கு. அதனாலதான் இதை நான் சொல்றேன். அழுகாதம்மா, எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லபடியாவே நடக்கும். உன் மனசுக்கு கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. எனக்கு என் அப்பா நல்லா இருந்தா போதும். பார்த்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தான் தெரியுது. கல்யாணம் ஆகாத பொண்ணு தானம்மா நீ? ஏன்னா கல்யாணம் ஆகாத பொண்ணு தான் இந்த சடங்கை பண்ணணும். அதனாலதான் சொல்றேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு தான். நீங்கள் சொல்கிற சடங்கை செய்கிறேன். எனக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப பதட்டமா இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீ போய் பணம் கட்டிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நான் சொல்றது அப்பதான் உன் காதுலயும் ஏறும். அதனால உனக்கு நான் பணம் வாங்கி தரேன், நம்பிக்கையோட தரேன். நீ போய் கட்டிட்டு எங்க நம்பிக்கையை காப்பாற்றுற விதமா திருப்பி வரணும். கண்டிப்பாக வருவேன். சரி, என் கூட வா. நான் சொல்ற இடத்துல நில்லு. நான் பணம் வாங்கிட்டு வந்து தரேன். நீ போயிட்டு வா. நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே.
புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே இப்படி ஒரு உதவி பண்ண போறத நிம்மதியில் நினைச்சு வாழ்ந்ததா சந்தோஷம் தான்ப்பா பாடுறேன். எனக்கு உதவி செஞ்ச அவங்கள கடவுளை தான்ப்பா பார்க்குறேன். சுயநலமா நான் நினைக்கலப்பா. என்ன ஒரு உதவி கேட்டதுன்னு அவங்க எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இதை நான் உதவியா நினச்சிக்கிட்டே பண்ணுறேன்ப்பா. சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்கப்பா. எவ்வளோ கேவலமாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சடங்குக்காக இதை செய்யறதுல தப்பு இல்லைப்பா. கூட இருக்கிறவங்களே இப்படி இருக்கும்போது அவங்க 3வது மனுஷங்கப்பா. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்ல, அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டே நான் இந்த சடங்கை முடிச்சுட்டு வரேன்ப்பா. பணம் கொடுத்து உங்கள் ஆப்ரேஷனுக்கு கட்டிட்டேன்ப்பா. நீங்கள் நல்லபடியாக தைரியமாக இருந்து மீண்டு வரணும்ப்பா. உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கிற அதே நேரத்தில் எனக்கு கல்யாணம்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. காதல் ஆசை, கல்யாண ஆசை எதுவுமே இல்லாத எனக்கு கல்யாணம்ப்பா. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், அதுவும் உங்களுக்காக நடக்க போகிற கல்யாணம். சந்தோஷம்தான்ப்பா. நான் போயிட்டு வரேன்ப்பா. பா, தைரியமாக இருங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு உடனே வந்துடுவேன். நீங்கள் கண்ணு முழிக்கும்போது உங்கள் நந்தினி உங்கள் கண்ணு முன்னாடி இருப்பா. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே நம்பினால் யாவும் மாறுமே நம்பு மனமே. நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் ஜோசியரே, இது சடங்குக்காக பண்ணுறது தானே, வேற எதுவும் இதில் சீரியஸ்னஸ் இல்லையே. இதில் வேற ஏதாவது இருந்துச்சு நான் டென்ஷன் ஆகிடுவேன், பார்த்துக்கோங்க. சடங்குக்காக பண்ணுறது தான் தம்பி. நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன குளிச்சுட்டு பேண்ட் சட்டை போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இதுவே போதும், சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். தம்பி, சடங்கு கல்யாணமாக இருந்தாலும் அவர் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு தாண்டா பண்ணணுங்கிறாரு. அதனால வேட்டி சட்டை மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு வாடா. என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. நான் தானே ஏற்றுக்க போகிறேன். என் மனசு தானே பாடுபட போகுது. அதை பற்றி உங்களுக்குலாம் கவலை கிடையாது. இப்போ என்ன, இந்த வேட்டி சட்டையை போட்டுட்டு வரணும், அவ்வளோதானே. போட்டுட்டு வரேன், போங்க. தம்பி, முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. நீங்கள் கிளம்பிட்டு சொல்லுங்க. நானும் சம்மந்தப்பட்டவங்க கிளம்பிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன். நான் சொல்கிறபடி தான் நீங்கள் உள்ளே வரணும். நான் சொல்லாமல் நீங்கள் எதுவும் அங்கே வராதீங்க. சொல்லுங்க, அதான் முடிவாயிடுச்சு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க தானே வந்திருக்கேன். இல்லைனா என்ன பெத்த தாய் செத்துருவன்ல சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதனால உங்கள் ஆட்டத்துக்குலாம் ஆடிதானே ஆகணும். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வரேன். தம்பி, உன் நல்லதுக்காக தானடா. பாட்டி, வேணாம். கோயிலேருந்து போகிற வரைக்கும் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாதீங்க யாரும். நான் இருக்கிற டென்ஷனில் என்ன பண்ணுவேனே தெரியாது பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, என்னை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போ என்ன, நான் வேட்டி சட்டை கட்டிட்டு வரணும், அவ்வளோதானே. நான் கட்டிக்கிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க தம்பி, நீங்கள் கட்டிக்கிட்டு சொல்லுங்கள். நான் உங்களை கூப்பிட்டு போய் மணமேடையில் உட்கார வைக்கிறேன். உட்கார வைக்கிறீங்களா? ஏன், எனக்கு வர்றதுக்கு வழி தெரியாதா? தம்பி, இந்த சடங்கோட முக்கிய விஷயம் என்னன்னா, நீங்கள் சம்மந்தப்பட்ட பொண்ணை பார்க்க முடியாது, அந்த பொண்ணும் உங்களை பார்க்க முடியாது. உங்கள் கண்ணை கட்டி தான் நான் மணமேடையில் உட்கார வைப்பேன். நான் சொல்கிறத கேட்டு, அதாவது காதால் கேட்டு மட்டும்தான் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணணுமே தவிர, மற்றபடி நீங்கள் பேசக்கூட கூடாது உங்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி இப்படிலாம் ஒரு சடங்கை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? தம்பி, இது உங்க வாழ்க்கையில நடக்கிற உண்மையான கல்யாணம் கிடையாது இல்ல தம்பி. சடங்குக்காக நடக்கிற கல்யாணம் தானே. அதே மாதிரி தானே ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணுக்கும் நடக்குது. அதனால சம்மந்தப்பட்ட நீங்க 2 பேருமே பாத்துக்க முடியாது. நாங்க சொல்ல சொல்ல கேட்டுதான் நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணணும். நீங்க மட்டும் கண்ணை கட்டிட்டு உட்கார மாட்டீங்க. அந்த பொண்ணும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கும். ஏன்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாத்துக்க கூடாது. பார்த்தா கூட மனசு சஞ்சலப்பட்டுருமோ அப்படின்றதுக்காக தான் கண்ணை கட்டி கல்யாணம் பண்றது. ஏன்னா உங்க 2 பேருக்குமே அடுத்தது ஒரு வாழ்க்கை அமைய போகுது. அந்த கல்யாணம் உங்க விருப்பப்படி நீங்க பார்த்து எடுத்து நடத்தலாம். ஆனா இந்த சடங்குக்கு நடக்கிற கல்யாணத்தை நீங்க பார்க்கவும் முடியாது, சம்மந்தப்பட்டவங்களையும் பார்க்க முடியாது தம்பி. அதுதான் முறை. ஆனா இந்த மாதிரி விசித்திரமாலாம் நான் பரிகாரத்தை கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கும் நான் கனவுல கூட காணல ஜோசியரே. ஆனா நடத்துங்க, என்னென்ன நடத்தணுமோ நடத்துங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு விதத்துல இதுவும் நல்லதுதான். சம்மந்தப்பட்டவங்களை பார்த்தா மனசு குத்திக்கிட்டே இருக்கும். நான் சடங்குக்குன்னு பண்றேன், அந்த பொண்ணு சடங்குக்குன்னு தான் பண்ணுதுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான். 2 பேரும் பார்த்துக்கிட்டோம்னா தேவையில்லாம அதையும் மனசுல சுமந்துக்கிட்டு நிக்கணும். அதனால நீங்க சொல்ற மாதிரி பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான். நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க தம்பி. என்னம்மா, தம்பி ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வரல? ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் கூடயே ஒருத்தன் இருப்பான். அவனையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். அவன் வந்து அந்த பொண்ணை பாத்திர போகிறான், இவனுக்கு ஏதாவது சொல்லிட போகிறான், நம்ம பேசுறது ஏதாவது தெரிஞ்சிட போதுன்றதுக்காக தான் எப்பவும் இவன் அவனை விட்டு பிரியவே மாட்டான், எந்த நல்லது கெட்டதுலையும். அப்படி இருக்கும்போது எங்கள் பேச்சை கேட்டு அவனை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கான். இவன் தம்பிக்காரன் இன்னைக்கு ஊர்லேருந்து வரான் சாமி, அவனை கூப்பிட்டுட்டு வாடான்னு சொல்லி அவனை விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க தம்பிக்காரனுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா எங்களை வைக்க மாட்டான். அண்ணனை எப்படி இப்படிலாம் சடங்கு செய்ய விட்டீங்க, அண்ணன் மனசை கஷ்டப்படுத்துனீங்கன்னு கேட்பான். ஏற்கனவே இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே அவங்க தம்பிக்காரனுக்கு தெரியாது. அதை எப்படி சமாளிக்க போகிறோம், இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. அதனால இன்னைய நாள் நம்ம கையில் இல்லை. சீக்கிரமாக சடங்கை முடிங்க, வீட்டுக்கு போய் சேருவோம்.
நானும் காலையிலே பண்ணி முடிச்சிருவோம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு முகூர்த்தம் இல்ல. ஆனா இன்னைக்கு தான் நம்ம சடங்கு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா தம்பிக்கு நாளை மறுநாள் பிறந்த நாள் வருது. அதுக்கு முன்னாடி சடங்கு பண்ணணும் தான் இப்போ இவ்வளோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சம்மந்தப்பட்ட பொண்ணும் கிளம்பிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வரேன். தம்பி கிளம்பிட்டா என்கிட்ட சொல்லுங்க. நீங்களும் அந்த பொண்ணை பார்க்கக்கூடாதுமா, அதுதான் முறை. அதனால அந்த பொண்ணை பார்க்கணும் நீங்களும் முயற்சி பண்ணாதீங்க. நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்த சொல்றேன். தம்பி அங்கே நீங்க நிறுத்துனீங்கன்னா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா 2 பேர் வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட விஷயமா. அதனால ஒரு குடும்பத்துக்கு குடும்பமும் பார்த்துக்க கூடாது, பையனும் பொண்ணும் பார்த்துக்க கூடாது. அதான் முறை. நான் சொல்றது கேட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கம்மா. சரிங்க ஜோசியரே, நீங்கள் சொல்லுங்கள், அங்கே கூப்பிட்டு வந்தால் நான் அவனை நிற்க வைக்கிறேன். குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் சாமி. இது என்ன கவரு? சடங்குக்கு நடத்துற கல்யாணம் வந்தாலும் ஒரு கல்யாணம் எப்படி முறைப்படி நடக்குமோ அப்படிதான் இந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்துவோம். அதனால இதுல புடவை, நகை, பூவு எல்லாமே இருக்கு. வச்சுக்கிட்டு கிளம்பி இருமா. இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அதனால நீ கிளம்பிடு. புடவை நீங்கள் சொல்கிற மாதிரி வேணால் கட்டிக்கிறேன், பூ வச்சுக்கிறேன், நகைலாம் வேணாம் சாமி. எதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. பையன் வீட்டில் ஒத்துக்கலாமா? நல்ல பணக்கார குடும்பம். அதனால தான் உனக்குமே பண உதவி செய்யறதுக்கு அவங்க யோசிக்கல. அதனால அவங்க பையனுக்கு நடக்க போற சடங்கு கல்யாணம் வந்தாலும் அந்த கல்யாணத்துலயும் இந்த பொண்ணு இப்படி தான் உட்காரணும்னு அவங்க தாமா இதெல்லாம் கொடுத்தாங்க. புடவை எடுத்தது, நகை எடுத்தது எல்லாமே அவங்க தான். நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மணமேடையில் உட்காரும்போது இதெல்லாம் போட்டுட்டு தான் உட்காரணும்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. பையனை கிளம்ப சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ கிளம்பு. நான் போய் நடக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளம்பினோடனே நீ மட்டும் வந்துடாத. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரும் ஒன்றை பார்க்கக்கூடாது, நீயும் அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடாது. அதனால கிளம்பி இங்கே நில்லு, நான் வரேன்னா. பார்க்கக்கூடாதுங்கிறீங்க, எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அந்த பையன் கண்ணையும் கட்டிடுவோம், உன் கண்ணையும் கட்டிடுவோமா. உங்களை கூப்பிட்டு போய் நாங்கள் தான் மனமேடையில உட்கார வைப்போம். அதனால நீங்க 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துக்கலாம் சான்ஸ் கிடையாது. ஏன்னா உங்க 2 பேருக்குமே இன்னொரு வாழ்க்கை அமைய போகுது. அதனால உங்க மனசு சஞ்சலப்படக்கூடாதுன்றதுனால தான் இப்படி ஒரு சடங்கு கண்ணை கட்டி கல்யாணம் பண்றோம். அதனால நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் சொல்றதை நீ செஞ்சா மட்டும் போதும். கிளம்பிட்டு சொல்லுமா. அதே மாதிரி கல்யாணம் பண்ண உடனே உன்னை கூப்பிட்டு போய் நான் ஒரு இடத்துல நிக்க வைப்பேன். நீ அங்கே நில்லு. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், அதையும் செஞ்சிரு. சரியா? ஐயா, கல்யாணம் முடிஞ்சோடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கல்யாணம் பண்ணுற இந்த டைமும் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கிற டைமும் ஒரே டைமு. அதனால் எங்கள் அப்பாவை நான் போய் பார்க்கணும். எங்கள் வீட்டில் எல்லாரும் தவிச்சு போய் நிற்பாங்க. அதனால் கல்யாணம் முடிச்சுட்டு என்ன சீக்கிரமாக அனுப்புங்க. அதனால தான் கேட்குறேன். இன்னும் நான் சடங்கு பண்ண வேண்டியது இருக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும்? ஆமாமா, இது பரிகாரத்துக்கு பண்ற கல்யாணம் தானே, சடங்குக்கு கட்டுற தாலி தானே. அதனால கல்யாணம் முடிஞ்ச கையோட கோயிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கு. இந்த பரிகாரத்துக்குன்னு அந்த பையன் கட்டின தாலியை நீ கழட்டி கொடுக்கணும். கழுத்துல போட்டுக்கிற கல்யாண மாலையை கழட்டி கொடுக்கணும். அது எல்லாத்தையும் அந்த கோயில் குளத்துல நாங்க விட்டுருவோம். விட்டாதான் முழுசா அந்த பரிகாரம் முடியுதுன்னு அர்த்தம். தாலியை கழட்டி தரணுமா? ஆமாமா, இது சடங்குக்கு கட்டுற தாலி தானே. அதனால சடங்குக்கு கட்டின அந்த தாலியை, கல்யாண மாலையை எல்லாத்தையும் நீ கோயில் குளத்துல தான் விடணும். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த பையன் கழுத்துல போட்டிருக்கான்ல கல்யாண மாலை, அதையும் அவன் கழட்டி குளத்துல விட்டுருவான். அதாவது நீ முதல்ல பரிகாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனை கூட்டிட்டு வந்து அதே மாதிரி அங்க ஒரு பரிகாரம் பண்ணி முடிச்சிருவோம். அவ்வளவுதான். இந்த பரிகாரம் இன்னையோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் உனக்கும் அந்த குடும்பத்துக்குமோ அந்த பையனுக்கும் உனக்குமோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால இந்த பரிகாரம் இந்த கோயில் வாசலை தாண்டும் போது நீ மறந்துட்டு போயிடணும். சரிம்மா, நீ கிளம்பிட்டு சொல்லு. நான் வந்து உன்னை கூட்டு போய் மணமேடையில் உட்கார வைக்கிறேன். சரியாம்மா? சரி. நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக நீ ஆகுதே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுதே. அன்புதான் பாலமாகுமே. ஆராரோ ஆரிராரோ. என் பக்கத்துல உட்காந்துருக்கிறத உணர முடியுது. நீயும் என்ன மாதிரி தான் வேற வழி இல்லாம வந்து உட்காந்துருக்கியா, இல்ல மனப்பூர்வமா தான் வந்து உட்காந்துருக்கியா எனக்கு தெரியல. ஆனா என்னால இதை பரிகாரத்துக்கு பண்ற கல்யாணம்னு ஏத்துக்க முடியல. என் உள்ளுணர்வு என்னவோ நீ தான் எனக்கானவன் தோண வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அதே மாதிரி உணர்வு உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாம நான் உன்கிட்ட எதுவும் பேச முடியாது, பார்க்கவும் முடியாது. என்னால உன் வாழ்க்கை வீணாயிடுச்சுன்னா கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாருன்னு தெரியல. மனசார யாரையும் நான் நினைச்சதும் கிடையாது. அதே மாதிரி காதல் கல்யாணம் நான் யோசிச்சதும் கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு கடவுள் ஏன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு? என் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, என்னால் உணர முடியுது. எதுவும் பேசக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு என்னவோ இது பரிகாரத்துக்கு பண்ணுற கல்யாணனோ ஏன் தேவைக்கு பண்ணுற கல்யாணனோ நினைக்க முடியல. மனசார எனக்கு என்னவோ எனக்கானவர் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. கடவுள் ஏன் இப்படி ஒரு நாடகத்தை என் வாழ்க்கையில் நடத்துகிறாருன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு தேவையை ஏன் ஏற்படுத்தினாருன்னு தெரியல.
நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை பார்க்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் மதித்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் மனசார என் தேவையை தீர்த்து எங்கள் அப்பா உசுரை காப்பாற்றின நீங்கள் என் கண்ணுக்கு கடவுள் தான். நான் கடவுளாகவே உங்களை பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கல்யாணன்ற பேச்சோ இல்லை வேற ஒருத்தவங்களுக்கோ இடமே கிடையாது. பரிகாரம் நினச்சி நீங்கள் வேணால் பண்ணலாம். ஆனால் மனசார நீங்கள் தான் என்னோட புருஷன் நினச்சி தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் யாருன்னெலாம் எனக்கு தெரிய வேணாம். ஆனால் இந்த கல்யாணத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த ஞாபகத்தோடய நான் வாழ்ந்துருவேன். பரிகாரம் நினச்சி என்னால் உட்காரவே முடியல. உன்னை பார்க்கணும்னு தோணுது. நீ எனக்கானவளாக இருப்பேன்னு தான் எனக்கு தோணுது. மனசார என் பொண்டாட்டின்னு நினச்சி தான் உனக்கு தாலி கட்டணும்னு தோணுது. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த பொண்ணும் கிராஸ் பண்ணது கிடையாது. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக கிராஸ் பண்ண போகிற பொண்ணு நீ மட்டும். நீ ஆழ் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. भयकुशल चिरजीवन प्रस्तुत भरित मञ्जुळतर शृङ्गारे सञ्चारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बान्धव्ये माङ्गल्ये मम तमसि समरस सख मुख मनसु सुमनलयन பற்றும் போல் இருக்கே. கண்ணுக்கு லட்சணமா 2 பேரும் அவ்வளோ பொருத்தமா இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஆனால் இது வெறும் பரிகாரம் தான் ஒத்துக்க நம்மளாலே முடியலையே. இப்படி ஒரு ஜோடி பொருத்தத்தை வாழ்க்கையிலே நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ அம்சமா இருக்காங்க 2 பேரும். நீ பக்கத்துல உட்காந்துருக்கிறது, இந்த மந்திரம் இதெல்லாம் சேர்த்து என்ன ஏதோ பண்ணுது. இது என்னால பரிகாரத்துக்கு பண்ற கல்யாணம்னு ஒத்துக்க முடியல. நீங்கள் தான் என் புருஷன் மனசார எனக்கு தோணுது. ஏன் அப்படி ஒரு உணர்வு எனக்கு வருது? ஆனால் தாலி கட்டின அடுத்த செகண்டே நீங்கள் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் நீங்கள்? எதுக்கு கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு முடிச்சு போட்டாரு? ஐயா தாலி கொடுத்துடலாங்களா? கொடுத்துருங்க ஐயரே. வேற யாரும் கிடையாது, நம்ம 2 பேர் மட்டும் தானே. அதனால தாலி கொடுங்க. கெட்டி மேல வாசிக்க சொல்லுங்க. கெட்டி மேளம். தம்பி அப்படியே கையை கொஞ்சம் முன்னாடி நீட்டுங்க. ஐயர் தாலி தருவாரு. வாங்கி அப்படியே உங்க வலது பக்கம் பொண்ணு இருக்காங்க, கட்டுங்க. நீங்க என்ன தொடும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வருது. உன்னை தொடும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வருது. இன்னும் புரியாத உணர்வு. மனசார நான் உங்களை கணவரா ஏத்துக்கிறேன். மனசார உன்னை என் பொண்டாட்டியா ஏத்துக்கணும்னு தோணுது. தம்பி தாலியை கட்டுங்க. யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. உன்னை தொடும்போது எனக்கு ஒரு இனம் புரியாத உணர்வு வருது. அதையும் தாண்டி என் கழுத்துல போட்டிருக்கிற இந்த துளசி மாலை வாசனை என்ன ஏதோ பண்ணுது. இவ கருப்பா சிகப்பா எப்படி இருப்பா, இவ கேரக்டர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இவளை என்கிட்டே கொடுத்துரு கடவுளே. வாழ்க்கையிலே எனக்கு மறக்க முடியாத உதவி பண்ணியிருக்கீங்க. அதனால நான் உங்களை கடவுளாக தான் நினைக்கணும். ஆனால் அல்பத்தனமா அடி மனசில் ஒரு ஆசை தோணுது, உங்கள் கூட வாழ்ந்துட மாட்டோமான்னு. தம்பி 3 முடிச்சு போட்டுட்டல, கை எடுத்துப்பா. நம்ம பந்தம் இதோட முடியுதா? நம்ம பந்தம் இந்த செகண்டோட முடியுதா? உங்களை விட்டு நான் எழுந்து போகணுமா? உன்னை விட்டு நான் எழுந்து போகணுமா? ஐயா மெட்டிலாம் போட சொல்லணுமா? இல்ல தாலி கட்டி தோஷம் கழிச்சா மட்டும் போதும். மெட்டிலாம் நாங்க வாங்கவும் இல்ல, அதனால இதுவே போதும். சரிங்க ஐயா. இந்த தாலி என் கழுத்துல தொங்கும் போது எனக்கு ஒரு புதுவிதமான உணர்வு வருது. இந்த துளசியோட வாசனை எனக்கு வர வர உங்களோட ஞாபகம் அதிகமா வருது. இந்த தாலியை நான் கழட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா பரிகாரம் அப்படித்தானே முழுமையா முடியும்ன்றாங்க. அதனால உதவி செஞ்ச உங்களுக்கு கண்டிப்பா நான் கஷ்டத்தை தரமாட்டேன். என் மனசை கல்லாக்கிக்கிட்டாச்சும் தாலியை கழட்டி கொடுத்து முழுசா பரிகாரத்தை முடிச்சுட்டு தான் போவேன். எனக்கு உதவி பண்ண நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். தாலியை நீ கழட்டி கொடுத்துருவ, அதை கோயில் குளத்துல விட்டுருவேன்னு சொன்னாங்க. கழட்டிடுவியா நான் கட்டின தாலிய? ஐயா நான் இந்த பொண்ணை கொண்டு போய் வெளியே நிக்க வச்சுட்டு வரேன். அதுக்குள்ள இந்த பையனை நீங்க இந்த பக்கமா கூப்பிட்டு போய் நிக்க வைங்க. போறியா? நீங்க செஞ்ச இந்த உதவியை மறக்க மாட்டேன். என் மனசுல சுமந்துக்கிட்டு இந்த துளசியோட வாசனையில உங்களை பார்க்குறேன். அந்த நினைவோட நான் உங்களை விட்டு போறேன். நீங்க நல்லா இருக்கணும் எப்பவுமே. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை. ஓ